வணக்கம் மக்களே. இது ஜிவிஜிஸ் வியூ. நான் குரு விஷ்ணுகிரி. இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து எவ்வளவு உச்சபட்ச அமைப்போ அதே மாதிரி தான் வந்து அமெரிக்காலையும் வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப உச்சபட்ச அமைப்பு. அவங்க தான் நீதித்துறையில் மைய ஒரு புள்ளியாக வந்து இருக்காங்க. அவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வந்து இடையில வந்து எப்போவுமே வந்து கிளாஷஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர் ஆகிறதில்ல. இந்தியாவிலாம் வந்து ஜட்ஜஸ்க்குன்னு தனியாக ஒரு வயசு வருது, இல்லைனா வந்து ஆண்டு காலம் அது முடிஞ்சோடனே வந்து ரிட்டையர் ஆவாங்க. அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இறக்குற வரைக்கும் அல்லது விரும்புகிற வரைக்கும் வந்து ஜட்ஜாக இருந்துக்கலாம். இதனால் வந்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கொள்கைக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்காங்களோ அவங்கள வந்து அவங்க தரப்பு ஆட்சியில் இருக்கும்போது ஜட்ஜஸாக போடுறது வந்து நார்மலாக யூஸ்வலான விஷயம். ட்ரம்ப் இருந்தப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தார். அப்போ வந்து அவருக்கு தோதானவர்களெல்லாம் வந்து அங்கே வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்ததுக்கப்புறம் அவருக்கு வேணுங்கிறவங்க அங்கே வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் யூஸ்வலாக நடக்கும். ஆனால் ஜுடிஷியருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இடையில வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்கிறது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் தான் உலகம் முழுக்க நடக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ட்ரம்ப் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் மேலே வந்து டேரிஃப்ங்கிற பேரில் வந்து வரியாக போட்டு தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதிர்க்கட்சி தரப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. கோர்ட் வந்து தீர்ப்பை வந்து டக்குன்னு சொல்லாமல் நாங்கள் அப்புறம் சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நேற்று வந்து தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து பண்ணது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து அவசர சட்டங்கிற அதிகாரம் தான் இருக்குது பிரசிடென்ட்டுக்கு. அங்கே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் மாதிரி அங்கே வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. காங்கிரஸ்னால் அங்கே கட்சி கிடையாது. அவங்களுடைய பார்லிமெண்ட், அவங்களுடைய நாடாளுமன்றத்தோடைய பேர் தான் வந்து காங்கிரஸ். ஸோ அங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு வந்து முடிவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நாடு மேலே வந்து வரி போட முடியும். நீங்கள் இஷ்டத்துக்கு போட முடியாது. அவசர சட்டங்கிறது உண்மையிலே அவசரமாக போர்க்காலமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பேரிடர் காலமோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் வந்து நீங்கள் பண்ணது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ப்புக்கு பயங்கர கோபமாக போயிடுச்சு. இந்த ஜட்ஜுகளெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காருன்னா, அவசரமாக வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் வந்து 10% டேரிஃப் டோட்டலாக. அந்த நாடுக்கு இந்த நாடுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணாதானே இது பண்ணுறீங்க. டோட்டலாக வந்து செக்ஷன் 122 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு 150 நாளுக்கு மட்டும்தான் செல்லும். என்னால் முடிஞ்சா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா வந்து யூஎஸ் கூட வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்து இன்னும் முழுசாக கையெழுத்து ஆக போகுது. 25% வந்து இந்தியா மேலே டேரிஃப் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யன் ஆயில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி இன்னொரு 25 போட்டு 50ன்னு வச்சிருந்தாங்க. ஸோ ஒப்பந்தம் கை கூட வரும்போது உண்மையிலே ரஷ்யா கிட்ட வந்து இவங்க வந்து ஆயில் வாங்குறது குறைச்சிட்டாங்க. அதனால் அந்த 25 தூக்கிடலாம். இந்த 25 வந்து நான் 18 ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எல்லாருக்கும் 10 அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கும் 10 தான். இந்தியா அப்புறம் வந்து அமெரிக்கா கூட ஒப்பந்தங்கள் வச்சிருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கர கடுப்பான மூமெண்ட் தான். இருந்தாலும் வந்து சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 10% எல்லாரும் மேலே போடணும்னு போட்டிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுவாருங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.